ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மரவாட்டுக்கால் சூப்பு தான். அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மரவாட்டுக்கால் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோல் சீவிடலாம். மேலே இருக்க அந்த தோலெல்லாம் ஃபுல்லாகவே நல்லா ப்ளைனாக சீவிக்கணும். இது ரொம்பவே நல்லது. ஆட்டுக்கால் சமமான சத்துக்கள் இதில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா இஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். இப்போ முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 20லேருந்து ஒரு 30 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மரவாட்டுக்கால் கிழங்க சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே நான் கொஞ்சம் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் மைய. இப்போ பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சோம்பு போட்டு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த கிழங்கு இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 10லேருந்து ஒரு 8 நிமிஷம் கூட நீங்கள் வதக்கி விட்டால் போதும். ஏன்னா நம்ம இதை ஃபுல்லாகவே அரைச்சிட்டோம். தண்ணியில் தான் வேக போகிறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வீடே மணக்கும். இது கூடவே நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பு கலரை பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5லேருந்து ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இது எல்லாமே அரைச்சி சேர்த்துட்டோம். 5லேருந்து 3 விசில் வரைக்கும் கூட விடலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். இது சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டியை வச்சு நான் அந்த சூப்பை ஊற்றுறேன். இப்போ இந்த மாதிரி திப்பி தான் இருக்கும். இந்த மாதிரி திப்பியை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நறுக்கி போட்டு இந்த சூப்போடு கலந்து கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.